அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். உட்காருங்க, உட்காருங்க. உட்கார்றேன். உட்காருங்க. ஒரு நிமிஷம். என்ன சேவ் பண்ண போறியா? சுளுக்கு எடுக்க போறேன். ஆமா, இந்த சுளுக்கு உங்களுக்கு அடிக்கடி வருமா? அதை ஏன்பா கேக்குற? முக்கியமான நேரத்துலதான் வருதுப்பா. அன்னைக்கு பார்த்து கொடியேற்றுறதுக்கு நீங்க தான் வரணும்னு நானுங்க கொடியை ஏத்திட்டு பறக்குதான்னு மேல பார்த்தேன். மழுக்குன்னு சுருக்கிக்கிச்சு. அப்படியே ஆகாசத்தை பார்த்துக்கிட்டே வீடு வந்து சேர்ந்தேன். கண்டுபிடிச்சிட்டேன். சுளுக்கிட்டு இருந்த நரம்ப அப்படியே இருக்க. அப்படியே ஒரு வினாடி எல்லாம் சரியாயிடும் பாருங்க. அப்படி அப்படி இருங்க இருங்க இருங்க. அம்மம்மா, என்னப்பா ரேடியோ மாதிரி ஆகிட்டேன். ஓகே, இப்ப எப்படி இருக்கு? தம்பி, எத்தனையோ பேர் எனக்கு சுழுக்கு எடுத்திருக்காங்க. ஒரு பய சரியில்லை. நீதான் எதமா சுகமா எடுத்த. ஆமா, நீ யாரு, எங்க இருக்க? என் பேரு வடிவேலுங்க. நம்ம பெரிய திருவடி வீட்டு சம்பந்தி ஆக போற. இத்தனை வருஷமா துபாயில தான் இருந்தேன். துபாயில என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? துபாயில தினம் தலைக்கு மேல பிரச்சனையோட ஒரு 50-60 பேர் வருவாங்க. எனக்கு முன்னாடி தலை குனிஞ்சுக்கிட்டே உட்காருவாங்க. அவ்வளவு மரியாதை இல்லன்னா வேலை ஆகாத. அவ்வளவு பேருடைய பிரச்சனையும் டீல் பண்ணுவேன். அவங்க தலைக்கு மேல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வைப்பேன். எத்தனை சிக்கல், எத்தனை சிடுக்கு, எத்தனை மொட்டை. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம், என் கூடவே இருக்கணும். எனக்கு எப்பப்ப சுழுக்கு வருதோ அப்பப்ப நீ எடுத்து விடணும். இதுக்கு பரிகாரமா ஜனங்களுக்கு முன்னால பெருசா உன்னை தூக்கி கொடுக்க போறேன் உனக்கு. அப்படி என்னத்த பெருசா? அதெல்லாம் இங்க சொல்ல மாட்டேன். நாங்கெல்லாம் வச்சா குடிமி, சரச்சா மொட்டை. ஐயோ, அது எங்க தொழிலாச்சா? எங்க தொழில் அதுதான். அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொல்லுங்க. ஒண்ணுதான், போலாம் வா. பெரியோர்களே, வாரிய தலைவர் பதவியில ஒரு சிறிய மாற்றம். பூமிநாதனுக்கு கொடுக்க வேண்டிய வாரிய தலைவர் பதவியை இப்ப வடிவேலுக்கு கொடுக்கிறேன். இது அக்கிரமம், அநியாயம். வாரிய தலைவர் பதவி எனக்கு கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்தீங்களே. தேர்தல் நேரத்துல 1000 வாக்குறுதி கொடுக்கறோம். அதெல்லாம் நிறைவேற்றுறோமா? அது மாதிரிதான் இதுவும். போயா.